ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிறர் பணம் வாங்குவதற்கு, கடன் வாங்குவதற்கு நாம் உத்தரவாதம் கொடுக்க கூடாது. அது நமக்கு ஆபத்தாய் முடியும். இதுவே கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனையா இருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அதிகமான பணம் சம்பாதிப்பதையும் பணம், பொருள், சொத்துகள் போன்றவற்றை சேகரிப்பதை விரும்புவதை விட நற்பெயரை விரும்புவது நல்லது. நல்ல பெயர் எடுக்க வேண்டும். இந்த மனிதன் நீதிமான் என்றும், இவன் நீதியுள்ளவன், நீதியின்படி நடக்கிறவன், பொய் பேச மாட்டான், பிறரை ஏமாற்ற மாட்டான், வாக்கு மாறாதவன் என்ற இப்படிப்பட்ட நல்ல பெயர்களை எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதையே விரும்ப வேண்டும். தங்கத்தை விட, வெள்ளியை விட தயையே நல்லது. அதாவது பொன்னை சேகரிப்பதிலும், நம்மிடத்தில் அதிக தங்கம் வைத்திருப்பதை விட, அதிக வெள்ளியை வைத்திருப்பதை விட பிறருக்கு உதவும் குணம்தான் சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மிகப்பெரிய பணக்காரனும் ஒரு தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். இருவரும் சந்திக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரையும் உண்டாக்கினவர் கர்த்தரே. கர்த்தரே எல்லோரையும் உண்டாக்கினவர். கர்த்தரின் பார்வையில் எல்லோரும் ஒன்றுதான், எல்லோரும் மனிதர்களே. இது கர்த்தருடைய எண்ணமாய் இருக்கிறது. விவேகி ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்ளுகிறான். ஒரு மனிதன் விவேகியாய் இருந்தால் புத்திசாலித்தனமானவன், அறிவாளி, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்தவன், ஞானம் உள்ளவன், காலத்தை அறிகிற அறிவை அறிந்தவன், எந்த காலத்தில் என்ன நடக்கும் என்ற ஒரு ஞானம் உள்ளவன், விவேகம் உள்ளவன். அப்படிப்பட்டவனாய் இருந்தால் அவனுக்கு பெயர் விவேகி. அப்படிப்பட்ட விவேகம் உள்ளவன் ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்கிறானாம். ஆபத்து வருகிறது என்றால் அவனுக்கு வரப்போகிறது என்று முன்னமே தெரியும். விவேகியா இருப்பதனால் கண்டுபிடித்து விடுவான். கண்டுபிடித்து அந்த ஆபத்திற்கு தப்பும்படியாக ஒளிந்து கொள்வான். அவன் நியாயமாக, ஜாக்கிரதையாக ஒளிந்து கொண்டு தப்பித்துக் கொள்வான். ஆனால் மூடனோ, எதையும் அறியாதவன், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன், ஞானத்தை அறியாதவன், கர்த்தருடைய வசனத்தை அறியாதவன், வசனத்தை படிப்பதில்லை, கர்த்தருடைய ஆவியையும் பெறாமல் இருப்பவன், எந்தவித ஞானமும் இல்லாமல் உலக இச்சையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மனிதன், அப்படிப்பட்டவன் ஆபத்து வருகிறது என்றால் நேராக அதே பாதையில் போய் அந்த ஆபத்தை மாட்டிக்கொண்டு அழிந்து போவானாம். அப்படி என்றால் எதில் ஆபத்து வருகிறதோ அதை தேடி போய் இவன் பிடித்துக் கொள்வான். ஆபத்து இவனை தேடி வர வேண்டியதில்லை. முட்டாள் தானே போய் தேடி பிடித்துக் கொள்வான் அழிந்து போவதற்கு. அப்படி என்றால் முட்டாளின் வழிகள் ஆபத்தை நோக்கி போகிறது. முட்டாளின் செயல்களை நாம் பின்பற்றக்கூடாது, சொல்வதை கேட்கவும் கூடாது. கர்த்தருடைய வழிகளில் நடப்பவர்கள் சொல்வதையே கேட்க வேண்டும். அப்பொழுது தப்பித்துக் கொள்ளலாம், ஆபத்து காலத்திலும் கூட. முட்டாள்கள் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள் புத்திமான்கள். நாம் பெருமைப்படாமல், கர்வம் கொள்ளாமல், அகந்தையாயிராமல் தாழ்மையோடு வாழ்கிறோம் என்றாலும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோம். கர்த்தருக்கு பயந்து வேத வசனத்தை தியானித்து வசனத்தின்படி வாழ்ந்து தாழ்மையாய் நடந்து கொண்டால் கர்த்தர் நமக்கு பலனை வைத்திருக்கிறாராம். நமக்கு ஒரு பலன் தருவாராம். என்ன பலன் அது? ஐஸ்வர்யத்தை தருவாராம். தாழ்மையோடு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் ஐஸ்வர்யங்களை தருவார். பணம், பொருள், இவ்வுலக வாழ்க்கையில் செழிப்பை தருவார். பரலோக ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். செழிப்பான வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் செழிப்பை நமக்கு கொடுப்பார். ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பார். ஆவிக்குரிய தரிசனங்களை கொடுப்பார். நம்மோடு பேசுவார். பல காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வுலகத்திலும் பணம், பொருள், வீடு, சொத்து எல்லாம் கொடுப்பார். ஒன்றும் குறைவுபடாமல் தருவார். அது மட்டுமல்ல, ஜீவனையும் தருவார். நித்திய ஜீவனை தருவார். நாம் ஜீவன் உள்ளவர்களாக நிரந்தரமாக கர்த்தரோடு வாழலாம். அதையும் கொடுப்பார். அது மட்டுமல்ல, மகிமையை தருவார். பலர் புகழும்படி நம்மை வாழ வைப்பார். எல்லா மனிதர்களின் விருப்பமும் இதுதான். பலர் புகழும்படி வாழ வேண்டும், கர்த்தரிடத்தில் போய் சேர வேண்டும்,
ஐஸ்வர்யத்துடன் வாழ வேண்டும். இதைதான் எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்கள், பைபிளை படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது தொடர்ந்து படிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை வருடத்தில் ஒரு முறை படிக்க வேண்டும். ஒரு முறையாவது கண்டிப்பாய் படிக்க வேண்டும். படித்து அறிந்து கொண்டு வசனத்தின்படி வாழ வேண்டும். அவ்வளவுதான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அதுதான், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. அவ்வசனத்தின்படி வாழ்ந்தால் போதுமானது. தாழ்மையோடு இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் என்ற அகம்பாவம் கூடாது. தாழ்மையோடு நாம் சிறியவர்கள் எல்லோரை போல நாமும் மனிதர்களே என்ற உணர்வு இருந்தால் போதுமானது. கர்த்தரிடத்தில் தாழ்மையோடு இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் அன்பாய் பழக வேண்டும். தாழ்மையாய் இருக்க வேண்டும். கர்வம் கொள்ளக்கூடாது. எவ்வித பெருமையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் போதும். நாம் விரும்புவது எல்லாம் நமக்கு கிடைக்கும். புகழ்ச்சியும் கிடைக்கும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். மாறுபாடு உள்ளவனுடைய வழிகள். மாறுபாடு உள்ளவன் என்றால் கர்வம் உள்ளவன், பிறரை அவமரியாதையாய் பேசுகிறவன், கர்வப்படுகிற மனிதன், கர்வம் கொண்டவன், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பரிசுத்தமாய் வாழ விருப்பம் இல்லாதவர்கள், கெட்டவர்கள், தீயவர்கள் என்று சுலபமாக சொல்லிவிடலாம். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வார்த்தையில், வாழ்க்கையில் உண்மையாய் இருக்க மாட்டார்கள். இன்று ஒன்று பேசுவார்கள், நாளை ஒன்று பேசுவார்கள். இன்று ஒரு செயலை செய்வார்கள், நாளை ஒரு செயலை செய்வார்கள். இப்படி மாறி மாறி செயல்படுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முள்ளுகளையும் கண்ணிகளையும் காண்பார்கள். அப்படி என்றால் வாழ்க்கையில் துன்பங்களும் வேதனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வரும் என்று பொருள். தீயவர்களுக்கு சோதனைகளும் போராட்டங்களும் வரும். தன் ஆத்துமாவை காக்கிறவன் இவைகளை எல்லாம் விட்டு தூரமாய் விலகி போவான். அப்படி என்றால் நீதிமானாய் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் கர்வப்பட மாட்டான். தன் வார்த்தையில் உண்மையாய் இருப்பான். வாக்கு மாறாதவனாய் இருப்பான். அதனால் இப்படிப்பட்ட தீமைகளில் இருந்து காப்பாற்றப்படுவான். அவன் வாழ்க்கை போராட்டம் இல்லாமல், சோதனை இல்லாமல் சமாதானமாய் இருக்கும். பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை காத்து கொள்வான். சிறு பிள்ளையிலேயே நல்ல பழக்க வழக்கங்களை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். சிறு வயதிலேயே நல்லொழுக்கத்தில் வளர்த்தால் அந்த பிள்ளைகள் முதிர் வயதானாலும் பெரியவர்கள் ஆனாலும் அவர்கள் நீதிமானாய் நேர்மையுள்ளவர்களாய் வாழ்வார்கள். இளம் பிரயாயத்தில் சிறு வயதிலேயே நீதி நியாயங்களை கற்றுக் கொடுத்து எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தாழ்மையையும் போதித்து நடக்க வேண்டும். அப்படி நாம் நடக்க கற்றுக் கொடுத்தால் முதிர் வயதானாலும் அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக அப்படியே வாழ்வார்கள். பரிசுத்தமாயிருந்து நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். பணக்காரன் ஏழையை ஆண்டு கொள்ளுவான். ஏழையின் பேரில் அதிகாரம் செலுத்துவான். கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக நடப்பான். பெரிய பணக்காரன் ஏழையை ஆண்டு கொள்வான். தரித்திரனை ஆண்டு கொள்வான். அநியாயத்தை விதைக்கிறவன், ஒரு மனிதன் நியாயத்தை விட்டு அநியாயமாய் வாழ்கிறவன் என்றால் அவன்தான் அநியாயத்தை விதைக்கிறவன். வருத்தத்தை அறுப்பான். அநியாயமாய் வாழ்கிறவன், அநியாய வாழ்க்கையே வாழ்கிறவன் முடிவில் வருத்தத்தை அனுபவிப்பான். அதற்குரிய பலனை அவன் வாழ்க்கையில் அனுபவிப்பான். அதனால் தீமை செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, நியாயமாய் நடக்க வேண்டும். அவன் உக்கிரத்தில் மிலாறு ஒழியும். ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறான் என்றால் பிறரை துன்பப்படுத்துவான். உக்கிரமாக, கோபமாக, கடுமையாக பிறரை துன்பப்படுத்துவான். அப்படிப்பட்டவனே அநியாயக்காரன். அப்படிப்பட்டவன் அவனுடைய உக்கிரம் எல்லாம் ஒழிந்து போகுமா? அப்படி என்றால் எந்த அளவுக்கு பிறரை துன்பப்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு அவன் அனுபவித்து முடித்து அந்த அவன் செய்த தீமைக்கெல்லாம் பலனை, துன்பத்தை அனுபவித்து தீரும் மட்டும் அவன் இருப்பான் இந்த பூமியில். எல்லா துன்பத்தையும், அவன் செய்த அநியாயத்தை எல்லாம், பிறரை துன்பப்படுத்தின துன்பத்தை எல்லாம் இவன் அனுபவித்து முடித்து அந்த அநியாயத்திற்கேற்ற பலனை எல்லாம் அனுபவித்து முடித்த பின்பே அவன் இறப்பான் என்று பொருள். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும். அவன் அடங்கி போவான். அவன் அத்தனை செய்த அக்கிரமமும் திமிரும் அடங்கி போகும்படி கர்த்தர் செய்வார். அந்த அளவுக்கு அவன் பதிலுக்கு பதில் அனுபவிக்க வேண்டும்.
அதனால் எப்பொழுதும் அநியாயக்காரனாய் நாம் இருக்கக்கூடாது. நீதியின்படி நியாயமாய் நடக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையாய் நியாயமாய் நடக்க வேண்டும். அதே போல நீதியின்படி இருக்க வேண்டும். நாம் செய்யும் தொழிலாயிருக்கலாம், வேலை பார்க்கும் ஸ்தலமாயிருக்கலாம், எப்பொழுதும் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். நம் நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர், உறவினர் எல்லோரிடத்திலும் நியாயமாய் நடக்க வேண்டும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் தன் ஆகாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். அதாவது கருணை காட்டுகிறவன், பிறருக்கு கருணை காட்டுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நாம் பிறர் பசியோடு இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உணவில்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு அவன் கொடுக்கிறான். தரித்திரத்தில் இருப்பவனுக்கு தன் ஆகாரத்தை கொடுக்கிறவனை கருணை கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. பரியாசக்காரனை துரத்தி விடு. நம்முடன் பரியாசக்காரன் இருக்கிறான் என்றால் கர்வம் பிடித்தவன், பிறரை அவமதிக்கிறவன், அப்படிப்பட்டவன் நம்மிடத்தில் இருக்கிறான், நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனை துரத்தி விட வேண்டும். அப்பொழுது வாது நீங்கும். நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற வாதை, துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும். தொடர்ந்து துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நம்மிடத்தில் பரியாசக்காரன் இருக்கிறான் என்று பொருள். அப்படிப்பட்டவனை துரத்தி விட்டு விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விரோதமும் அவமானமும் ஒழியும். விரோதங்கள், அவமானங்கள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் நம்முடன் இருக்கும் பரியாசக்காரர்கள். பரியாசக்காரர்கள் என்றால் கர்வம் பிடித்தவர்கள், பிறரை அவமதிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நம்முடன் இருந்தால் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, பகைகள், விரோதம் வந்து கொண்டிருக்கும், அவமானமும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். மரியாதையுடன் வாழ முடியாது. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ஒரு மனிதன் சுத்த இருதயத்தோடு இருக்கிறான், சுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால் அவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். அப்படி என்றால் அவனுடைய பேச்சு இனிமையா இருக்கும். சுத்தமான இருதயத்தை விரும்புகிறவர்கள் நல் வார்த்தைகளை பேசுவார்கள். அந்த நல் வார்த்தைகளை ராஜாக்கள் விரும்புவார்கள். ராஜாவுக்கு நாம் சிநேகிதனர் ஆவோம். நாம் எப்பொழுதும் பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாகவும் நல் வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும் இருந்தால் ராஜாக்களுக்கு நாம் நண்பர்கள் ஆவோம். கர்த்தருடைய வார்த்தைகளோ ஞானத்தை காக்கும். ஒரு மனிதன் ஞானவானா இருந்தால் கர்த்தர் அவனை காப்பார். அவன் பேசும் வார்த்தைகளை காப்பாற்றுவார், அதை பயன்படுத்துவார், அந்த மனிதனை பயன்படுத்துவார், அவன் பேச்சையும் பயன்படுத்துவார். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். எந்த இடத்தில் யார் ஞானமாய் நடக்கிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அவர்கள் செயல்களும் காப்பாற்றப்படும். அவர்கள் ஊழியம், அவர்கள் உழைப்பு, அவர்களுடைய எல்லா செயல்களும் கர்த்தர் காப்பாற்றுவார். அவர்களுடைய எல்லா செயல்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஞானமான செயல்களை. துரோகிகளின் வார்த்தைகளையோ கர்த்தர் தாறுமாறாக்குகிறார். துரோகிகளின் வார்த்தை என்றால் என்ன? கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் தாறுமாறாக்கி போடுகிறார். அவர்கள் தங்கள் வார்த்தைகளினால் மிகவும் துன்பப்படுவார்கள். அவர்கள் செயல்களும் சீரழிந்து போகும். எதுவும் ஒழுங்காய் இருக்காது. ஒரு சோம்பேறி என்ன சொல்லுவான் என்றால், வெளியில் போகவும் பயப்படுவான். வெளியிலே போனால் சிங்கம் வரும், என்னை கொன்று போடும், வீதியிலே கொலை உண்பேன், வீதியிலே என்னை கொன்று போட்டால் நான் என்ன செய்வது, அதனால் நான் பத்திரமாக வீட்டிலேயே இருப்பேன் என்று சொல்வானாம். சோம்பேறியின் பேச்சு அது. சோம்பேறி சொல்வான் இப்படியாக, எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக பயப்படுவான். அங்கு அது நடந்து விட்டால், இங்கு இது நடந்து விட்டால், இது நஷ்டமடைந்து விட்டால், இந்த துன்பம் வந்து விட்டால் என்று பயந்து நடுங்கிக் கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். அவனுடைய பார்வை எல்லாம் எப்படி இதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதையே நினைத்துக் கொண்டிருப்பான். தடைக்குரிய விஷயங்களை தேடி தேடி ஆராய்ந்து காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பான். அவனுக்கு பெயர்தான் சோம்பேறி. பரஸ்திரீயின் உதடுகள் ஆழமான படுகுழி. ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண், கற்பில்லாத ஒரு பெண் ஆழமான படுகுழிக்கு சமம். ஒழுக்கமற்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்பது, அப்படிப்பட்ட பெண்ணானவள்
ஆழமான ஒரு படுகுழி போல. அவளிடத்தில் அப்படிப்பட்ட பெண்ணை விரும்புகிறவன் ஒரு குழிக்குள் விழ விரும்புகிறான் என்று சொல்லலாம். கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். ஒருவன் அநியாயமாய் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தால், கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்தால், கர்த்தர் ஒரு மனிதன் மேல் கோபப்பட்டால், கர்த்தரை எதிர்ப்பது, கர்த்தருடைய ஊழியங்களை எதிர்ப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுவது போன்ற பாவமான காரியங்களை கர்த்தரை எதிர்த்து நடக்கிறவனை கர்த்தர் இப்படிப்பட்ட பொல்லாத பெண்களிடம் பாவத்திற்கு ஒப்பு கொடுப்பார் என்று பொருள். பொல்லாத வேசித்தன ஆவிக்கு ஒப்பு கொடுப்பார் என்று பொருள். ஒரு மனிதன் தவறான வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் கர்த்தரை கோபமூட்டி இருக்கிறான், அதனால் கர்த்தர் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பொருள். நாம் கர்த்தரை கோபமூட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுவது, வேத வசனத்தை படிக்க முடியாது, வேத வசனத்தை கடைபிடிக்க முடியாது, வேத வசனத்தை குறித்து தவறாய் பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் பாவமாய் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்பொழுதே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தருடைய துணை இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நாம் கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி வேண்டிக் கொண்டு வாழும்போதுதான் நீதியின் பாதையை கடைபிடிக்க முடியும். அதற்கு கர்த்தர் பலன் தருவார், உதவி செய்வார். பிள்ளைகளின் மனதில் மதியினம் இருக்கும். சிறு பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் பிள்ளைகளிடத்தில் முட்டாள்தனங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்பொழுது நாம் சொல்லுவோம், திரும்ப திரும்ப சொல்லுவோம், அதை கேட்காது பிள்ளைகள். சில பிள்ளைகள் கேட்பார்கள், சில பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள். அவர்களை நாம் அடித்து திருத்த வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் கொடுக்கும் தண்டனைகள் அவர்களை கண்டிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அந்த பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். அந்த முட்டாள்தனத்தை அடியினாலும் தண்டனையினாலும் நாம் திருத்த வேண்டும் என்பதே போல். தான் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தரித்திரனை ஒடுக்குகிறவன், ஏற்கனவே தரித்திரனாய் இருக்கிறான், அவனுக்கு இரக்கம் காட்டி பண உதவி செய்ய வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் அவனிடத்தில் இருப்பதை பறித்து கொள்ள நினைப்பவன், இன்னும் கொஞ்சம் நாம் பணக்காரர் ஆவோம் என்று தரித்திரனை ஒடுக்கி அவனிடத்தில் இருப்பதையும் பறிக்க நினைக்கிறவன் தன்னிடத்தில் குறைச்சல் உண்டாகும்படி தன்னுடையதையும் சேர்த்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்க வேண்டியதாகும். தரித்திரனை ஒடுக்கினால் நம்மை ஒடுக்க இன்னொரு ஐஸ்வர்யவான், நம்மை விட ஐஸ்வர்யவான் வருவான். நாம் எதை பிறருக்கு செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் என்பதே இதன் பொருள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் செவியை சாய்த்து நம் காதுகளை நன்றாக திறந்து வைத்து, அப்படி என்றால் நம் மனதை திறந்து வைத்து ஞானிகளுடைய வார்த்தையை கேட்டு, ஞானம் உள்ளவர்கள், கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களே ஞானம் உள்ளவர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய 7 ஆவிகளில் ஒன்று ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். அப்படி இருக்க கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைக்க வேண்டும். அப்படி என்றால் அவைகள் வேத வசனங்கள். வேத வசனங்களும் அதன் பொருளையும் நம் இருதயத்தில் வைத்து வைத்தால் அது நமக்கு இன்பமாயிருக்கும். அதை நம் உள்ளத்தில் பத்திரமாய் வைத்து நம் மனதில் அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வசனங்களை நம் இருதயத்தில் நிரப்பி வைத்து எப்பொழுதும் நம் உதடுகளில் அதை பேசிக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படியாக நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் மேல் நம்பிக்கை இருக்கும்படியாக இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஊழியர்கள், ஞானவான்கள் சொல்லுகிற வார்த்தைகளை, வேத வசனங்களை நாம் கேட்டு அதை மனதில் வைத்து அதை சொல்லி நம் வாயினால் அறிக்கை செய்து நாம் வாழும்போது நம் வாழ்க்கை இன்பமாயிருக்கும். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருந்தால் நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை, பலவித உபதேசங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். எதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது
சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை சொல்லும்படிக்கும். கர்த்தர் சத்திய வார்த்தைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதன் பொருள், அதன் யதார்த்தத்தையும் நமக்கு விளக்கி இருக்கிறார். நாம் பிறருக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனைகளையும் ஞானத்தையும் பற்றி நான் முக்கியமானவைகளை உனக்கு எழுதவில்லையா? கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆலோசனைகளையும் முக்கியமான காரியங்களையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகள் எதற்கு என்றால், நாம் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் பிறருக்கு மறுமொழியாக நாம் சொல்லும்படிக்கும் இவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவன் ஏழையாய் இருக்கிறான் என்றால், இவன் ஏழைதானே என்று அவனை கொள்ளையிட நினைக்காதே. அவனிடத்தில் என்ன இருக்கிறது, அவன் என்ன பெரிய ஆளா என்று நினைத்து கொண்டு அவனை கொள்ளையிடலாம் என்று அவன் பொருளை பறிக்க நினைக்க கூடாது. அதே போல சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. ஒரு கோர்ட் இருக்கிறது அல்லது ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு எளியவன் இருக்கிறான். எளியவன் என்றால் பணம் பொருள் எதுவும் இல்லை, அதிகமான உறவுகளோ அவனுக்கென்று யாரும் இல்லை, ஒரு அனாதையான ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் நியாயஸ்தலத்தில் அவனை உபத்திரவப்படுத்துவது, இவனை கேட்க யார் இருக்கிறார், யாரும் இல்லை என்று அவனை துன்பப்படுத்தாதே. ஒருவன் எளியவன், உதவியற்றவன், ஏழ்மையானவன் என்பதற்காக எந்த விதத்திலும் துன்பப்படுத்தக்கூடாது. எப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் நீதி நியாயம் என்பது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இவன்தானே என்று அவனை நாம் உபத்திரவப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அவர்களுடைய நன்மைக்காக, அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். கர்த்தர் வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய உயிரை கர்த்தர் கொள்ளையிடுவாராம். அதாவது ஏழைக்கும் எளியவர்களுக்கும் நாம் துன்பப்படுத்தினால், பணம் பொருளை கொள்ளையடித்தாலும் சரி, வேண்டுமென்று துன்பப்படுத்தினாலும் சரி, நம் உயிரே போய்விடும். பெரியவர்களை, அப்படி துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கொன்று போடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏழைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். எளியவர்களாய் இருந்தாலும் நீதியின்படிதான் நடக்க வேண்டும். எளியவர்கள் என்பதால் துன்பப்படுத்தக்கூடாது. எல்லோருக்கும் நீதி நியாயம் சமமாய் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் ஏழையாய் இருந்தாலும் நீதி நியாயம் என்றால் சரியானபடி செய்ய வேண்டும். நீதிமானை தண்டிக்க கூடாது. அக்கிரமம் செய்கிறவர்களையும் விட்டுவிடக் கூடாது. கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே. அதிகமாய் கோபப்படுகிறவனுக்கு நண்பனாய் இருக்காதே. அவன் நட்பு உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் கோபக்காரனாய் இருக்கிறவனிடத்தில் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிற ஒரு மனிதன் இருந்தால், அவனோடு சேர்ந்தால் நாமும் அப்படியே மாறிவிடுவோம். அப்படிப்பட்டவர்களோடு சேராதே. அவர்களுடைய நட்பு உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அதிக கோபம் படுவதுதான் உக்கிரம். எதற்கெடுத்தாலும் கோபம், முன்கோபம், பெரிய கோபத்தை எரிகிற அக்னியை கக்கிக் கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளில் முகத்தை எப்படியும் அக்னியாய் வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களோடு நாம் சேரக்கூடாது. அப்படி நாம் செய்தால் அவன் வழிகளை நாம் கற்றுக்கொள்வோம். அவர்களைப் போலவே நாமும் மாறிவிட்டு நம் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்போம். அப்படி என்றால் நம் ஆத்துமா, நம் உயிருக்கு ஆபத்து வரும். அதாவது மரணம் அடைந்தாலும் நம் உயிர் கர்த்தரிடத்தில் போய் சேரும். உயிருக்கு ஆபத்து என்றால் இரண்டாம் மரணம் வரும். அப்படி என்றால் அக்னி கடலில் சேருவோம், பரலோகம் போக முடியாது. கோபக்காரனோடும் உக்கிரமாய் நடக்கிறவனோடும் சேர்ந்து பழகினாலும் அவர்களைப் போலவே நாமும் மாறிவிடுவோம். பரலோகத்திற்கு போக முடியாது, அக்னி கடலுக்கு சென்று விடுவோம் என்று பொருள். கர்த்தர் சொல்வது, கர்த்தர் நீடிய சாந்த குணம் உள்ளவர். ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய சாந்தம். சாந்தத்துக்கு விரோதமான செயல் கோபம். கோபக்காரனாய் உக்கிரக்காரனாய் நாம் இருக்கக்கூடாது. அதனால் எப்பொழுதும் கோபப்படுவது, அதாவது எப்பொழுதாவது கோபம் ஒரு சில நேரம் லேசாக வந்து போவதல்ல, எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, இதுதான் பாவத்திற்கான வழி. அப்படிப்பட்டவர்களோடு சேராதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேர்ந்தால் பரலோகத்திற்கு போக முடியாது. கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. அதாவது பிணைப்படுதல் என்றால் என்ன என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். பிணைப்படுதல் என்றால் பிறர் கடன் வாங்குவதற்கு, இன்னொருவரிடமிருந்து வாங்குவதற்கு நாம் அதற்கு உதவி செய்வது. அதாவது நாம் ஷூரிட்டி சைன் போடுவது.
நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். இந்த மனிதனுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். நீங்கள் கடன் கொடுங்கள் என்று பிறருக்காக கடன் வாங்கி பிறரிடத்திலிருந்து கொடுப்பது. இப்படிப்பட்ட காரியம்தான் பிணைப்படுதல். இதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்யாதே. வீணாக துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளாதே. நம்மிடத்தில் முடிந்தால் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் என்னால் முடியாது என்று விலகிவிட வேண்டும். ஒருவருக்காக இன்னொருவரிடமிருந்து கடன் வாங்கி கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடாது. அது ஆபத்தில் முடியும் நமக்கு என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்றால் நாம் படுத்திருக்கிற படுக்கையையும் எடுத்துக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும். நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களுக்காக போய் நாம் உத்தரவாதம் கொடுத்தால் கடைசியில் அவன் கொடுக்காமல் போய்விட்டால் நம்முடைய படுக்கையை கூட அவன் கொடுத்தவன் ஏற்றுக்கொண்டு போய்விடுவான். அப்படி என்றால் பிணைப்படுதல் கூடாது. பிறர் பணம் வாங்குவதற்கு நாம் உத்தரவாதம் கொடுக்க கூடாது. அது நமக்கு ஆபத்தில் முடியும். எப்பொழுதும் பிணைப்படுதலை வெறுக்க வேண்டும், செய்யக்கூடாது. இது வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஞானமான செயல். அதாவது பிணைப்படுதலை வெறுப்பது ஞானமான செயல். பிணைப்படுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிறர் பணம் வாங்குவதற்கு கடன் வாங்குவதற்கு நாம் உத்தரவாதம் கொடுக்க கூடாது. அது நமக்கு ஆபத்தாய் முடியும். இதுவே கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனையா இருக்கிறது. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. நம்முடைய முன்னோர்கள் பூர்வ எல்லைக்குறிகளை வைத்திருப்பார்கள். அதாவது நிலங்களுக்கு அல்லது ஊருக்கு போன்ற இடங்களுக்கு எல்லைக்குறிய இதிலிருந்து இதுவரைக்கும் இந்த ஊர், இதிலிருந்து இதுவரைக்கும் இந்த நிலம் என்று எல்லைக்குறி வைத்திருப்பார்கள். அந்த எல்லையை நாம் மாற்றி அமைக்க கூடாது. அதுவும் பாவமாய் இருக்கிறது. பூர்வ எல்லைக்குறியை நீ மாற்றாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மிகப்பெரிய தவறு என்பதை வேதம் நமக்கு போதிக்கிற போதனையாய் இருக்கிறது. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை ஜாக்கிரதையாய் செய்கிறவன், தன் வேலையில் கவனமாய் இருந்து எச்சரிக்கையாய் இருந்து ஜாக்கிரதையாய் செய்து முடிக்கிறவன், அப்படிப்பட்ட மனிதன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம். நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டான். ஒரு சாதாரண மனிதனிடத்தில் போய் நிற்க மாட்டான். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றால் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் இருப்பான். அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த அதிகாரிகளாய் இருப்பார்கள். உயர்ந்த இடத்தில் கர்த்தர் வைப்பார் என்று பொருள். இப்படியாக நம் வாழ்க்கை முறைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். நாம் எதை செய்தால் எப்படி இருக்கலாம் என்ற எல்லா விளக்கங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முடிவு நம் கையில். நன்மையை செய்து கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் காட்டும் வழியில் நாம் நடந்தால் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனிலும். அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடந்தால் நாம் அக்னி கடலுக்கு போக வேண்டும். முடிவு நம் கையில். சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளை நேசித்து அவருடைய வழிகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அன்பு வைத்து நம் நன்மைக்காக அவருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நம்முடைய நன்மைக்காக அப்படி செய்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடையலாம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அவரால் படைக்கப்பட்டவர்கள், அவருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.